ஸோ நம்ம இது வரைக்கும் 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ நம்பர் 1ல வந்து நம்ம என்ன சொன்னோம்னா 3 விஷயங்களை மட்டும் நீங்க ஃபோக்கஸ்டாக கொண்டு போனீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் சிறப்பாக அவங்க வெயிட் லாஸ் பயணத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னோம். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வந்து என்னோட கிளையண்டோட ஒரு அந்த வெயிங் ஸ்கேல் மேல அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்து மூலமா நம்ம பார்த்தோம். ஏன் வெயிங் ஸ்கேல் மேல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது, அது எப்படி நமக்கு வந்து பல சமயம் வந்து நம்மள மோட்டிவேஷனை டவுன் பண்ணிடும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அந்த வெயிங் ஸ்கேல் மேல நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னா வேற எது மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஏரியா, பாடி காம்போசிஷன் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஏரியா. 3 ஏரியாஸ். செகண்ட் ஏரியா வந்து கேலரி மேனேஜ்மெண்ட், தேர்ட் ஏரியா வந்து வெல்னஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் நம்ம வெயிங் ஸ்கேல் மேல வந்து ஃபோக்கஸ் வைக்கக்கூடாதுங்கும் போது பாடி ஃபேட் பர்சன்டேஜ்னா என்ன, அதை எதுக்கு நம்ம பயணத்துல ஒரு முக்கியமான ஒரு மெட்ரிக்கா பார்த்து அதை எப்படி நம்ம வந்து அழகா கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எதனால வெயிங் ஸ்கேல் வந்து நமக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் பாடி காம்போசிஷனா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து நம்ம கத்துன்னு 24 மணி நேரத்துக்குள்ள 80% தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதே ஒரு மாசம் ஆச்சுன்னா 3% ஆஃப் இன்ஃபர்மேஷன் கூட நம்ம மனசுல பதிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த பிரச்சனையை, அந்த ப்ராப்ளம், அந்த சேலஞ்சை சால்வ் பண்றதுக்கு தான் வந்து ஒரு குவிஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருந்தேன். முற்றிலும் இலவசமான குவிஸ். ஸோ அந்த குவிஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் வந்து ஷேர் பண்றேன். எடுங்க, ஃபன்னா உங்க லேர்னிங்கை கொண்டு போங்க. இதெல்லாம் நான் கத்துன்னு முடிச்சிட்டேன், இந்த குவிஸ் எல்லாம் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன், எனக்கு புரிஞ்சிடுது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கிறது நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களோட ஒரு நோட் புக்கோ டைரியோ எடுத்து அதை 3 பாகங்களா பிரிச்சு, ஒரு பாகம் பாடி காம்போசிஷன், ஒரு பாகம் கேலரி மேனேஜ்மெண்ட், இன்னொரு பாகம் வெல்னஸ் மேனேஜ்மெண்ட் நோட் போட்டுக்கோங்க. அதுல பாடி காம்போசிஷன் தான் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ அதுல என்னென்ன கத்துனீங்களோ அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல என்ன பண்ணணுங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களோட கரெக்டான இப்ப தற்போதைய இனிஷியல் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் என்னன்னு பாருங்க, டேட் போட்டு இப்போ நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாசம் இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் மேல ஒரு கண்ணு வைங்க. இது வந்து நம்ம வந்து உடம்பு ஷேப்புக்கு மட்டும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது, பட் நிறைய விஷயங்களுக்கும், நம்ம ஹெல்த்துக்காகட்டும், நம்ம ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாடி ஃபேட் குறைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் ஏரியா. பாடி காம்போசிஷன் ஒரு செக்ஷன் போட்டுக்கோங்க, கேலரி மேனேஜ்மெண்ட்னு ஒரு செக்ஷன் போட்டுக்கோங்க, வெல்னஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு செக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு. அப்புறம் செகண்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னோட பயணம் இந்த பாடி ஃபேட் காம்போசிஷன், இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து எதுக்கு எனக்கு என்னோட வெயிட் லாஸ் பண்ண தேவைப்பட்டது. நான் நடுவில் ஸ்டக் ஆயிட்டு 66-70 kg ஸ்டக் ஆகி நிற்கும் போது என் ஃபிட்னஸ் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்க எப்படி ஃபிட்டா இருக்காங்க அப்படிங்கிற அனுபவங்களை நான் எடுத்துன்னு வந்து ஏன் வாழ்க்கையில நடைமுறையில் அப்ளை பண்ணும்போது, ஏன் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறையும் போது எனக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டது, எப்படி நான் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்குள்ள மாறினேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை போன வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் if you have not been able to catch up, this is an opportunity for you to go and watch both of those videos and come back. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, வெயிட் எதுக்கு நம்ப கூடாதுன்னு பார்த்தோம். ஆனா வெயிட் செக் பண்றது நீங்க பண்ணிட்டே இருக்கு, பட் ஜஸ்ட் டோன்ட் கெட் அட்டாச் டு தி வெயிட் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம உங்க பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எப்படி பார்க்கணும், அது எதுக்காக பார்க்கணும், அது உங்க வாழ்க்கையில எப்படி பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஏன் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட அனுபவங்கள் மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பாடி காம்போசிஷன்ங்கிற ஏரியால வேற மினிமம் கவர் பண்ணியிருந்தோம்.